அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழரசன், வழக்கறிஞர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நான் 18 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நிலையில் தற்போது அமைந்துள்ள தவேக அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர் போன்ற பதவிகளுக்கு தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்ய வேண்டி ஒரு தமிழ்நாடு அரசின் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மூலமாக ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் ஒரு சர்க்குலர் விடப்பட்டது. அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், சிவகிரி, ஆலங்குளம் போன்ற நீதிமன்றங்களில் பணிபுரியக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவரும் ஜிபி, பிபி மற்றும் ஸ்பெஷல் பிபி போன்ற பதவிகளுக்கு விண்ணப்பம் செய்திருந்தார்கள். மேற்படி நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் கடைசி தேதியாக 30/6/2026 மாலை 5:45க்குள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் ரூபாய் 500 முதல் 1000 ரூபாய் வரை செலவு செய்து ஒவ்வொரு நபர்களும் ஒரு பதவிக்கு 6 பயோடேட்டா வீதம் பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தார்கள். 30/6/2026 முன்பாகவே உரிய நேர்முக தேர்வு எதுவும் நடத்தப்படாமலும், அதேபோல அரசு வழக்கறிஞர் பதவிக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களுக்கு ஏற்புகை சீட்டு எதையும் வழங்காமலும், சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது 30ஆம் தேதி அன்றுதான் கடைசி தேதி என்றும் அதற்கு பின்புதான் மேற்படி மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நோட்டிஃபிகேஷன் படி சொல்லப்பட்டிருந்தோம். அதற்கு முரணாக 30/6/2026 முன்பாகவே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பெயர் லிஸ்ட்டுகள் வெளியிடப்பட்டு பரப்பப்பட்டன. அதை தென்காசி மாவட்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்கு தெரியும். தற்போது அமைந்துள்ள தவேக அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எங்களுடைய ஆட்சியிலே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எவ்விதமான பாரபட்சமும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு நியமனங்கள் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மேற்படி நியமனங்கள் நடைபெற்றதென்றால் அவ்வாறு நடைபெறவில்லை. தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன்கோயில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவரும் மனைவி இருவரையும் தங்களுடைய தவேக கட்சியினுடைய லீகல் விங்கில் செயல்படக்கூடிய ஒரு நபரினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மேற்படி நபர்களை சட்டத்திற்கு முரணாக வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டு விட்டதாக வெளிப்படையாக பிரஸ்தாபித்து ஒரு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிபிஜிபி நியமனத்தில் குற்ற பின்னணி கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் பார் கவுன்சில் நடவடிக்கைக்கு உட்பட்ட நபர்களை முறைப்படி அவர்கள் மீது வழக்கு உள்ளதா, அவர்கள் ஏதாவது நடவடிக்கை உட்பட்டு மேற்படி வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறதா என்பதை சட்டத்துறை அமைச்சர் உரிய முறையில் அவர்களை விசாரிக்காமலும், அவர் எவ்வாறு குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பதை முறைப்படி விசாரிக்காமலும் இயந்திரத்தனமாகவும் கண்மூடித்தனமாகவும் இவர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் சட்டத்துக்கு புறம்பாக தங்களுடைய சட்ட விங்கில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மூலமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்களுடைய வழக்கறிஞருடைய செல்போன் நம்பரையும் தவேக லீகல் வங்கி தனக்கு வேண்டப்பட்ட நபரான தவேக லிங்கில் பணிபுரியும் சென்னையில் ஒரு முக்கிய நபரும் இருவருடைய செல்போன் நம்பர்களையும் தமிழக அரசு அதை கண்காணித்து அதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவ்வாறு உட்படுத்தினால்தான் இவர்களுக்குள் எவ்வாறு உரையாடல்கள் நடந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள், திறமையான வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது.
சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காமலும் இயந்திரத்தனமாகவும் பரிசீலனை, அதாவது தவறான தனது கட்சிக்காரர்களுக்காக தவறான பரிசீலனை அடிப்படையிலும் தன்னுடைய சாதிக்காரர்கள் என்ற முறையிலும் சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் இயந்திரத்தனமாக பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேற்படி நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தாமாகவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விரிவான விசாரணை நடத்தி இவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் நேர்மையான முறையில் நியமனம் செய்யப்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. தற்பொழுது பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுடைய பெயர் பட்டியல்களை ரத்து செய்துவிட்டு புதியதாக தமிழக அரசாங்கமும் புதியதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டு அதன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய சட்ட நடைமுறைப்படி நேர்முக தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அனைத்து தமிழ்நாடு வழக்கறிஞருடைய வேண்டுகோள். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும். தாவேக அரசாங்கத்திற்கும் இந்த லீகல் விங்கில் செயல்படக்கூடிய நபர்களால் தாவேக அரசாங்கத்திற்கு மிகுந்த கெட்ட பெயர் ஏற்படும். மேற்படி சட்டவிரோதமான பரிந்துரைகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அரசு வழக்கறிஞர்கள் பிபிசிபி நியமனங்களுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டு புதிய வழக்கறிஞர்களை தேர்வு செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.